அப்பா. ஸோ வைஸ் அப்படியே பஸ் ஏறிட்டாச்சுங்க. இந்த பஸ்ஸு ரொம்ப தான் ஃபுல்லாச்சு. உடனே அப்படியே ஏறிட்டேன். ஸோ இப்போ வந்து பஸ் பயணம் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்டாலேருந்து வெள்ளவாத்து நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு கிளம்பி போகிறோம். அப்படியே போயிடுவோம், கிளம்ப வேண்டியதான். மணி வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும் இங்கேருந்து போவேன். அண்ணா வெள்ளவாத்த மங்களாஷு சொல்லுங்க. அப்பா இந்த பஸ்ஸு போகும் போல் சருன்னு வந்து ஏறவா இந்த பஸ்ஸு போகுமா போகாதானே தெரியலன்ட்டு. ஏன்னா 100, 101, 102 ஏதோ போகும்னு சொன்னாங்க நான் போகிற லொக்கேஷனுக்கு. அப்படியே ஏறியாச்சுங்க. இப்போ தான் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் தாங்க அப்படியே ஸ்ரீலங்கா ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. காலையிலேருந்து பொலன்னு பொழக்குது. பட் அந்த மாதிரி டைமில் ஹில் ஸ்டேஷனில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் வெயில். கண்டியில் வந்து மழை அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் ஊர்லாம் என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிளைமேட் வந்து நல்லா மீடியமாக, மழையும் பெய்யக்கூடாது, வெயில் அடிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற இடம் எதுன்னு பார்த்துட்டு அங்கே தான் ட்ராவல் பண்ணி வரலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், கொழம்பு சிட்டி சரியாக மாறிடுச்சுங்க. நிறைய டிஃப்ரென்ஸு. முந்தி மாதிரி இல்லைங்க. நிறைய கட்டடங்கள் கட்டுறாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த போர்ட் சிட்டி இது நான் லாஸ்ட் டைம் வரும்போது நிறைய இடங்களை பார்க்கல. ஆக்சுவலாக இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்கான்ட்டு லோக்கல் பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது தான் தெரியுது. அவ்வளோ அழகான பில்டிங்ஸு வெள்ளவாத்தையிலேருந்து நான் இங்கே இந்த சைடு வரும்போதெல்லாம்